அமாவாசை கெட்ட விழுக்கும் ஜெபம் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு பைபிள்ல இருக்குதா? அது பின்னால இருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். வெல்கம் டு தி சீரிஸ் பிரேக்கிங் தி கிறிஸ்டியானிட்டி இன்டு சங்க்ஸ். இதுக்கு அவங்க சொல்ற ரீசன் என்ன அப்படின்னா, அன்னைக்கு தான் பிசாசனம் ரொம்ப பயங்கரமா என்னன்னா அவனை வச்சு மந்திரவாதம் பண்ணுவாங்க. அன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ணோம்னா அவனோட வல்லமையை காட்டிலும் நம்ம வல்லமையை வச்சு அவனை மேற்கொண்டலாம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. பிரதர், உங்களுக்கு விரோதமா சில கட்டுகள் இருக்கு, அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் நைட்டு 11 மணிக்கு அமாவாசை அன்னைக்கு நான் ப்ரேயர்ல உட்காருவேன். அதே டைம்ல நீங்க ப்ரேயர்ல உட்கார்ந்தீங்கன்னா அந்த வல்லமையான ஜெபம் அந்த கட்டை முறிச்சிரும் பிரதர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு பிரதர் சொன்னார். இதெல்லாம் பைபிள் படி உண்மையா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்த பைபிள் படி எந்த ஒரு உண்மையுமே இதுல இல்லவே இல்லை. தேவன் அமாவாசை நாளுக்கு மட்டும் தான் தேவனா? தேவன் எல்லா நாட்களுக்கும் தேவன் சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது தேவனுடைய வல்லமை ஒன்லி அமாவாசை அன்னைக்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி நீங்க எப்படி நம்புறீங்க? இல்ல பிரதர், அப்படி இல்ல, சத்ருவின் வல்லமை தான் அந்த நாள் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, எல்லா நாள்லயும் மாறாத ஒரு வல்லமை ஆண்டவர்கிட்ட இருக்கிறத நீங்க மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். மந்திரவாதம் பண்றதுக்கு தான் ஸ்பெசிபிக் நாள், ஸ்பெசிபிக் டைம் எல்லாம் தேவை. ஜெபம் பண்றதுக்கு ஸ்பெசிபிக் டைமும் ஸ்பெசிபிக் நாளும் வச்சீங்க அப்படின்னா இதுல யார் மந்திரவாதின்னு சொல்லி எனக்கு சின்ன டவுட் இருக்கு. உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் தேவனுக்கு என்று அதை விசேஷித்துக் கொள்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை பிடிப்பாங்க. உபவாசித்து ஜெபிக்கிறோம் சொல்லி ஒரு நாளை விசேஷித்து எல்லாரையும் கூட்டி ஜெபிக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, மந்திரவாதம் பண்றவங்க மாதிரியே நம்மளும் பண்றதுதான் இங்க பிரச்சனையை உண்டாக்குது. ஃபர்ஸ்ட் ஜான் 4:4 என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அது மாத்திரம் இல்ல, லூக்கா 10:19 என்ன சொல்லுது அப்படின்னா, இதோ சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்ருவின் சகல அதிகாரங்களை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. என்னாகமம் 23:23 என்ன சொல்லுது அப்படின்னா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் வசனம் சொல்லுது. இன்னும் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு வசனம் சொல்லுது. விடுதலை கொடுக்க போறது என்னமோ கத்துறதாங்க. அவருக்கு இந்த நாலு கிழமை டேட் இது எதுவுமே முக்கியம் கிடையாது. அவர் விடுவிக்கணும்னு நினைச்சாருன்னா எப்ப வேணா ஆண்டவர் விடுவிப்பாரு. பிரேயர் சப்போர்ட் வாங்குறது தப்பு இல்லைங்க, ஆனா பிரேயர் சப்போர்ட் பண்றவங்க சொல்ற எல்லாமே கரெக்ட்னு சொல்லி நீங்க நம்புறதுதான் ரொம்ப பெரிய தப்பா இருக்குது. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் வேற ஒரு கேள்வியோட அதற்கான பதிலோட உங்களை சந்திக்கிறேன். until then, bye bye.